அண்ணா, ஜாதி பார்த்தா தப்பா? சொல்ற? கிறிஸ்தவங்க ஜாதி பார்த்தா தப்பா? கிறிஸ்தவங்களுக்குன்னு தனியாக ஜாதி இருக்கா? எப்போ கண்டுபிடிச்சாங்க? இது என்ன புது ட்விஸ்டாக இருக்கு? ட்விஸ்ட்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இந்து நண்பர்களை எடுத்துக்கோ. அவங்க எதை நம்புறாங்க? அவங்க கடவுளோட உடலின் பல பாகங்கள்ல இருந்து தான் மனிதர்கள் வந்ததா நம்புறாங்க. இன்னும் தெளிவா சொல்லணும்னா 4 வருணங்களாக மனிதர்களை நாங்க தான் பிரிச்சு படைச்சோன்னு இந்து தெய்வங்களே ஒத்துக்கிறாங்க. அதனாலதான் இந்துக்கள் ஜாதி பாக்குறாங்க. அதுல ஒரு அர்த்தம் இருக்கு, லாஜிக் இருக்கு. ஆனா கிறிஸ்தவங்க ஏன் ஜாதி பாக்குறாங்க? ஜாதிக்கும் கிறிஸ்தவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தமே இல்லையா? பின்ன முதல்ல கிறிஸ்தவங்க நம்ம யாரை பின்பற்றுறோம்? கிறிஸ்துவ பின்பற்றுவனுக்கு பேரு கிறிஸ்தவன். இயேசு கிறிஸ்து எந்த மனுஷனையாவது ஏற்றத்தாழ்வோட பார்த்தாரா? அவன் ஏழையோ பணக்காரனோ பிச்சைக்காரனோ குஷ்டரோகியோ கள்ளனோ விபச்சாரக்காரனோ எல்லாரையுமே சமமா தான் நடத்தினாரு, எல்லாரையுமே நேசிச்சாரு. இப்படி இயேசு கிறிஸ்து கொண்டு வராத ஜாதிய கிறிஸ்தவங்க கொண்டு வந்தது எப்படி? ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாரதியாருக்கு தெரிஞ்ச சத்தியம் நம்ம பாதிரியார்களுக்கு தெரியாம போனது ஏன்? குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னு நம்புற நாத்திகர்களுக்கு இருக்கிற மனிதாபிமானமும் அன்பும் கூட இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்களுக்கு இல்ல. தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒருத்தர் ஆலயத்துக்குள்ள வந்தா சேர்க்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே சேர்த்தாலும் அவங்கள சமமா நடத்த மாட்டேங்கிறாங்க. இதுக்கு பேர் தான் கிறிஸ்தவமா? இந்த தீண்டாமையை கத்துக் கொடுக்கறதுக்கு தான் இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தினாரா? நமக்கு இயேசு கிறிஸ்து ஏன் வந்தாருன்னு தெரியல, ரட்சிப்புனா என்னன்னே புரியல. அதனாலதான் தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்ட ஒரு மனுஷனை ஏற்றத்தாழ்வோட நடத்துறோம், அவனை அவமானப்படுத்துறோம். கிறிஸ்துவுக்குள்ள எல்லாருமே சமம்னு பைபிள்ல படிச்சா மட்டும் போதுமா? அந்த வார்த்தை நம்ம மாம்சமா மாற வேண்டாமா? அதை நம்ம கை கொள்ள வேண்டாமா? நமக்கு ஜாதி தான் முக்கியம் அப்படின்னா அதை கொண்டு வந்த தெய்வங்களை பின்பற்றுவோம். இல்ல இயேசு கிறிஸ்து தான் முக்கியம் அப்படின்னா அவர் சொல்றத செய்வோம். இரு நினைவுகளால குந்தி குந்தி வாழ்ந்த நாட்கள் போதும். நம்முடைய தேவன் யார்? கர்த்தரா பாகாலா? இன்னைக்கு முடிவு பண்ணுவோம் பிரியமானவர்களே. என் தேவன் அன்பாகவே இருக்கின்றார் என்பதாலே அன்பின்றி யாரையும் பகைத்திடேன் நான். தேவனை நேசித்து நான் அவரின் பின் செல்வதாலே யாரையும் இழிவாக நடத்திடேன் நான். என்னையே நான் நேசிப்பதை போல் பிறரையும் நேசித்திடவே